வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமினா. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 5 ஆண்டுகளில் 10 லட்சம் வீடுகள் நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு. செப்டம்பர் 2ஆம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் பேரவை அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு. 2016-17 திருத்திய நிதிநிலை அறிக்கை தலைவர்கள் வரவேற்பும் விமர்சனமும். தயாநிதி கலாநிதி முன்ஜாமீன் மனு மீது ஆகஸ்ட் 1 விசாரணை, வழக்கை தாமதப்படுத்த முயற்சி என நீதிபதி கண்டனம். கடப்பாறையை விழுங்கிவிட்டு மௌனம் சாதிக்கிறார்கள் மாறன் சகோதரர்கள் மீது BSNL முன்னாள் அதிகாரி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் வாழும் ஏழை மக்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என 2016-17 ஆண்டுக்கான திருத்திய தமிழக நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 15வது பேரவையின் முதல் கூட்டத்தொடர் கடந்த ஜூன் 16ஆம் தேதி ஆளுநர் ரொசையா உரையுடன் தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பட்ஜெட் கூட்டத்தொடருக்காக தமிழக பேரவை இன்று காலை கூடியது. முற்பகல் 11 மணிக்கு பேரவை கூடியதும் 2016-17 ஆண்டுக்கான திருத்திய வரி விதிப்பில்லா பட்ஜெட்டை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். ஏழைகளுக்கான வீட்டு வசதி வழங்கும் மாநில இயக்கத்தின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளில் 10 லட்சம் வீடுகளை கட்ட நடவடிக்கை எடுக்கும். பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கிராமப்புற பகுதிகளில் 3095.62 கோடி ரூபாய் செலவில் 1,77,619 வீடுகளை 2016-17 ஆண்டிலேயே மாண்புமிகு அம்மாவளது அரசு கட்டும். முதலமைச்சர் அவர்களின் சூரிய ஒளி மின் வசதி கொண்ட பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழ் 2016-17 ஆண்டில் 420 கோடி ரூபாய் செலவில் 20,000 பசுமை வீடுகள் கட்டப்படும். வரும் அக்டோபர் மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என திருத்திய பட்ஜெட் உரையின் பொழுது நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்கள் வருகின்ற அக்டோபர் மாதம் நடைபெற உள்ளது. மகளிர் மேம்பாட்டின் முக்கியத்துவத்தை கருதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டினை 50% உயர்த்தியுள்ளார்கள். 2016-17 ஆண்டிற்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களை நடத்துவதற்காக 183.24 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக பட்ஜெட் உரையை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் 2.5 மணி நேரம் வாசித்தார். இதில் இடம்பெற்ற முக்கிய துறைகளின் நிதி ஒதுக்கீட்டை காணலாம். தாலிக்கு தங்கம் திட்டத்தின் கீழ் 8 கிராம் தங்கம் வழங்கும் திட்டத்திற்காக 703 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். காவல்துறையை நவீனமாக்க 68,62 லட்சம் ஒதுக்கீடு. சிறை காவல்துறைக்கு 282 கோடியே 92 லட்சம் ஒதுக்கீடு. சாலை பாதுகாப்புக்கு 150 கோடி நிதி ஒதுக்கீடு. இலங்கை அகதிகள் நலனுக்காக 105 கோடி நிதி ஒதுக்கீடு. மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும். அவர்களின் நலனுக்காக 396 கோடியே 74 லட்சம் ஒதுக்கீடு. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துக்கு 2000 பேருந்துகள் வாங்க 125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. கறவை மாடு வாங்குவதற்கான நிதி 30,000 ரூபாயிலிருந்து 35,000 அதிகரிக்கப்படும். 1 லட்சம் குடும்பங்களுக்கு 4 லட்சம் ஆடுகள் வழங்கப்படும் என்றும் கால்நடைத்துறைக்கு 1188 கோடி ஒதுக்கப்படும். மீன்வளத்துறைக்கு 743 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். தமிழகத்தில் சாலை மற்றும் மேம்பால திட்டங்களுக்காக 1230 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். ஆறுகள் புத்துயிர் திட்டத்தின் கீழ் 24 கோடியே 58 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மின்சார மானியத்துக்கு 9,007 கோடி ஒதுக்கீடு மற்றும் தொழில்துறைக்கு 2,104 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். 724 கோவில்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் அன்னதான திட்டம் இந்த ஆண்டில் மேலும் 30 கோவில்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும் இந்த ஆண்டின் இறுதிக்குள் ஸ்மார்ட் குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் எனவும் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 724 கோயில்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் அன்னதான திட்டம் இந்த ஆண்டில் மேலும் 30 கோயில்களுக்கு விரிவுபடுத்தப்படுகிறது. இந்த ஆண்டின் இறுதிக்குள் ஸ்மார்ட் குடும்ப அட்டைகள் வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் மொத்தம் 18,500 மெகாவாட் மின்சாரம் மாநிலத்தின் தற்போதைய மின் உற்பத்தி திறனுடன் கூடுதலாக சேர்க்கப்படும். அடுத்த நிதியாண்டில் 3,50,000 இலவச வீட்டுமனை பட்டா, சிறுபான்மையினர் மாதாந்திர உதவித்தொகை
ரூபாய் 1500 அதிகரிக்கப்படும். 2 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி. அடுத்த ஓராண்டில் 5 லட்சம் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதி 4000 ரூபாயிலிருந்து 5000 அதிகரிக்கப்படும். அடுத்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2017 ஆண்டு நடத்தப்படும். தமிழகத்தில் மிகப்பெரிய வாகன ஆராய்ச்சி மையத்தை ஃபார்ட் நிறுவனம் தொடங்கும். 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தமிழகத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படும். தமிழகத்தின் ஒட்டுமொத்த கடன் நிலுவை 2,52,431 கோடி ரூபாய் என்றும் 2015-16 ஆண்டில் மொத்த உற்பத்தி மதிப்பின் வளர்ச்சி 8.79% அதிகரித்துள்ளதாகவும் நிதித்துறை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இதுபற்றி பட்ஜெட்டில் பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். பொருளாதார மந்த நிலையின் காரணமாக வரி வருவாயின் வளர்ச்சி குறைந்துள்ளதால் மாநில நிதி ஆதாரங்களில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளின்படி மாநிலத்தின் மொத்த வருவாய் வரவுகள் 1,48,175 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மாநிலத்தின் வருவாய் செலவினங்கள் 1,64,29 கோடியாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதன் விளைவாக நடப்பு நிதியாண்டுக்கான வருவாய் பற்றாக்குறை 15,854 கோடியாக இருக்கும் என்றும் நிதி பற்றாக்குறை 40,533 கோடியாக இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலத்தின் ஒட்டுமொத்த கடன் நிலுவை 2,52,431 கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2002-2013 ஆண்டில் 4.85% இருந்த மாநில மொத்த உற்பத்தி மதிப்பின் வளர்ச்சி 2015-16 ஆண்டில் 8.79% அதிகரித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் 2016-17 பட்ஜெட் ஒரு வெற்று அறிக்கை என தெரிவித்தார். விவசாயிகளுடைய தனிநபர் வருமானம் 2 முதல் 3 மடங்கு உயர்த்தப்படும் என்ற அந்த உறுதிமொழியும் தரப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, முதல் நிதிநிலை அறிக்கையில் அவங்க சொன்னது 5,166 கோடி ரூபாய்க்கு நதிநீர் இணைப்பு திட்டங்களை செயல்படுத்துவோம் என்று சொன்னார்கள். அது எந்த நிலை என்பதை அவர்கள் வெளிப்படுத்தலை. ஆகவே இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் வெறும் எம்டி அறிவிப்புகளாக, ஏதோ வெட்டு அறிவிப்புகளாக வெளிவந்திருக்க தவிர வேறொன்றும் நான் சொல்வதற்கில்லை. இந்த நிதிநிலை அறிக்கை என்பது ஒரு கண்துடைப்பு தான். எந்த விதமான சலுகைகளும் அறிவிக்கப்படவில்லை. குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு எந்த வழிகளும் இதிலே காட்டப்படவில்லை. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் 2016-17 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து பேரவைத் தலைவர் தனபால் தலைமையில் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. வரும் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை பட்ஜெட் மீதான பொது விவாதமும், ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை மானிய கோரிக்கை மீதான விவாதமும் நடைபெறுகிறது. நம்ம திரும்பவும் திங்கட்கிழமை அன்றைக்கி சபை கூடுது. திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரலி 29ஆம் தேதி வரை பொது விவாதம் நடைபெறும். அதுக்கு பின்னிட்டு 1ஆம் தேதி மானிய கோரிக்கைகள் ஆரம்பிக்குது. 1ஆம் தேதி தொடங்குகிற மானிய கோரிக்கை செப்டம்பர் 2ஆம் தேதி வரை இருக்கிறது. இந்த பொது விவாதத்தை சேர்த்து 27 நாட்கள் சபை இந்த கூட்டத்தொடர் நடைபெறும். இதனிடையே அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் திமுக சார்பில் 2 உறுப்பினர்களுக்கு மட்டுமே பேச வாய்ப்பு அளிக்கப்பட்டதால் கூட்டத்திலிருந்து திமுக வெளிநடப்பு செய்தது. தமிழக சட்டப்பேரவையில் 2016-17 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதுபற்றி இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர், ஜி.கே. வாசன், தமிழிசை சவுந்தரராஜன், ஜி. ராமகிருஷ்ணன், முத்தரசன், தொல் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்களின் கருத்துக்களை கேட்கலாம். இது ஒரு வரியில்லா பட்ஜெட்டாக உள்ளது. அனைவருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. குறிப்பாக 2 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கான உள்கட்டமைப்பு வசதிகளையும் செய்து தரப்படும் என்று சொல்லப்பட்டிருப்பது
கவனத்தில் கொள்ளத்தக்கது, இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியது. அதேபோல் வீடு இல்லாதவர்களுக்கு 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதோடு லோக் ஆயுக்தா கொண்டு வரப்படும் என்று எங்களை போன்றவர்களெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த குறிப்பீடும் இதில் இருக்கிறது. அதற்காகவும் தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எதிர்பார்க்காத ஆனால் இனிப்பு கலந்த ஒரு சுவையான பட்ஜெட் என்று நான் எண்ணுகிறேன். நிச்சயமாக மக்கள் எல்லாம் இதை வரவேற்பார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த அறிவிப்பு, இவரை நாம் சரியாகத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று மக்கள் நினைக்கிற வகையில் இது அமைந்துள்ளது. நவீன தாராளமய பொருளாதார கொள்கையை அமலாக்கக்கூடிய அடிப்படையிலேயே இந்த நிதிநிலை அறிக்கை என்பது அமைந்திருக்கிறது. மக்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கை என்பது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது. குறிப்பாக விவசாய வளர்ச்சிக்கு சரியான திட்டம் ஏதுமில்லை. பல எதிர்பார்ப்புடன் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏமாற்றத்தையே அளித்திருக்கிறது என்பது எனது கருத்து. அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான எந்த திட்டமும் இல்லை. வேலை வாய்ப்பை மேம்படுத்துவதற்கான எந்த திட்டமும் இல்லை. சுகாதார திட்டத்திற்கு 9,000 கோடி பத்தவே பத்தாது. ஆக எல்லா விதத்திலும் இது ஒரு புதிய ஆட்சி, புதிய பட்ஜெட்டாக இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை இந்த பட்ஜெட் பூர்த்தி செய்யவில்லை. பற்றாக்குறையை பொறுத்தவரையில் எப்படி சரி செய்ய போகிறார்கள்? இது தொடர்கதையாகி கொண்டு போயிருக்கிறது. இது கவலைக்குரிய செய்தியாக நாட்டில் பலருக்கு இருக்கிறது என்ற நிலை இருக்கும்போது அதற்குண்டான வழிவகைகளையும் முறையே அரசு செய்வதுதான் சரியாக இருக்கும், நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நல்லது என்பது எங்களுடைய கருத்து. வரியில்லாத நிதிநிலை அறிக்கை என்பதை மிகுந்த பெருமிதத்தோடு குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் வரி இல்லை என்கிற பொழுது 40,533 கோடி ரூபாய் பற்றாக்குறை பட்ஜெட்டாக இருக்கிறது. அந்த பற்றாக்குறையை இவர்கள் எவ்வாறு அதை சரி செய்ய போகிறார்கள் என்பது குறித்து விவாதத்திற்கு பிறகு நிதியமைச்சர் பதிலளிப்பார். அதில் அவர் தெளிவுபடுத்த வேண்டும். தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள நிதிநிலை அறிக்கை மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாக உள்ளது. டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடுவோம் என்று வாக்குறுதி அளித்த முதல்வர் அவர்கள் படிப்படியாக மதுபான கடைகளை மூடுகிற திட்டம் மேலும் இருக்கிறதா என்கிற ஐயத்தை ஏற்படுத்தும் வகையிலே இந்த அறிக்கை அமைந்துள்ளது. ஒட்டுமொத்தத்தில் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை என்பது கவர்ச்சி அறிவிப்புகள் நிறைந்த, ஏழை எளியோருக்கு ஏமாற்றம் அளிக்கிற ஒரு நிதிநிலை அறிக்கையாகவே இருக்கிறது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கருத்தாகும். குஜராத்தில் தாக்கப்பட்ட தலித் இளைஞர்களின் குடும்பத்தினரை காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் ராகுல் காந்தி சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் உனா என்ற பகுதியில் மாட்டுத்தோல் வைத்திருந்ததாக சில இளைஞர்களை ஒரு சிலர் இரும்பு கம்பியால் அடித்து துன்புறுத்தினர். இது தொடர்பாக பகுஜன் சமாஜ் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த விவகாரத்தை கட்சியின் தலைவர் மாயாவதி மக்களவையில் எழுப்பி கண்டனம் தெரிவித்தார். இதனிடையே குஜராத் மாநிலம் சென்ற ராகுல் காந்தி பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ராகுல் காந்தி அதிகாரமில்லாத, பலமில்லாத மக்கள் நசுக்கப்படுகிறார்கள் என தெரிவித்தார். சிறையில் 30 காவலர்கள் என்னை தாக்கினர். சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷ் குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஆசல் பாக்ஸ் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன், சன் குழுமத்தின் கலாநிதி மாறன், காவிரி கலாநிதி ஆகியோரின் முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. மேலும் வழக்கை விரைந்து முடிக்க உதவாமல் தாமதப்படுத்த முயலுவதாக அமலாக்கத்துறைக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி OP ஷைனி கண்டனமும் தெரிவித்துள்ளார். கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன்
ஏர்செல் நிறுவன உரிமையாளரான சிவசங்கரனை மிரட்டி அவரது பங்குகளை மலேசியாவை சேர்ந்த மேக்சிஸ் நிறுவன உரிமையாளர் அனந்த கிருஷ்ணனுக்கு விற்க செய்ததாக புகார் எழுந்தது. இந்த பண பரிவர்த்தனையில் அந்நிய செலாவணி நிதி பரிமாற்ற மோசடி நடந்ததாக தில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதில் முன்னாள் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் தயாநிதி மாறன், அவருடைய சகோதரர் சன் குழுமத்தின் கலாநிதி மாறன் உள்பட 6 பேரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த வழக்கில் கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கைது செய்யப்படலாம் என்ற எதிர்பார்ப்பின் காரணமாக மாறன் சகோதரர்கள் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தனர். வழக்கு விசாரணைக்காக தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், அவருடைய மனைவி காவேரி ஆகியோர் இன்று தில்லி பாட்டியாலா சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகினர். உரிய ஆவணங்களை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறை சார்பில் கூடுதலாக 2 வாரம் அவகாசம் கேட்கப்பட்டது. தேவையின்றி வழக்கு விசாரணையை இழுத்தடிக்க கூடாது என்றும் வழக்கை தாமதப்படுத்த முயல வேண்டாம் என்றும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி OP ஷைனி கண்டனம் தெரிவித்தார். இதனிடையே இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், அவருடைய மனைவி காவேரி ஆகியோர் தாக்கல் செய்துள்ள மனு மீதான விசாரணையை வரும் ஆகஸ்ட் மாதம் 1 தேதிக்கு ஒத்திவைத்தும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி OP ஷைனி உத்தரவிட்டார். இதனிடையே நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான தொலைத்தொடர்பு துறையில் பெரும் ஊழலை செய்துவிட்டு கடப்பாறையை விழுங்கிவிட்டு அமைதியாக இருப்பவர்களைப் போல மாறன் சகோதரர்கள் இருக்கின்றார்கள் என்று ஓய்வு பெற்ற BSNL முன்னாள் அதிகாரி CK மதிவாணன் குற்றம் சாட்டியுள்ளார். ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கில் கைது நடவடிக்கையை தவிர்ப்பதாக தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், காவேரி கலாநிதி உள்ளிட்டோர் தாக்கல் செய்துள்ள முன்ஜாமீன் மனுக்களின் மீதான விசாரணை ஆகஸ்ட் 1 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இழுபறியாக உள்ள இந்த வழக்கு பற்றி பேசிய ஓய்வு பெற்ற BSNL முன்னாள் அதிகாரி மதிவாணன், மத்தியிலும் மாநிலத்திலும் மாநகராட்சியிலும் தங்களுக்கு செல்வாக்கு இருந்ததால் இரவோடு இரவாக போட் கிளப் சாலையில் இருந்து அறிவாலயத்திற்கு கேபிள் பதித்தார்கள் என்றார். இந்த சம்பவம் நடக்கும்போது மத்தியில் திமுக ஆட்சியில் இருக்கு, மாநிலத்தில் அந்த கட்சி தான் ஆட்சியில் இருக்கு, மாநகராட்சியும் அவர்கள் வசம்தான். அப்போ எல்லாம் அவர்கள் கையில் இருக்கும்போது எதுக்கும் அவங்களுக்கு எழுதாமலே இரவோடு இரவாக ஒரு 6-7 கிலோமீட்டர் போட் கிளப் ரெசிடென்ஸிலிருந்து அண்ணா அறிவாலயத்துக்கு ஆப்டிக் ஃபைபர் கேபிள், அது BSNL கேபிள், அதை போட்ட ஆளுங்கள்லாம் நம்ம தொழிலாளிகள். ஆனால் எந்த சார்ஜையும் இவங்க மாநகராட்சிக்கு கட்டலை. இப்போ அரசுத்துறை நிறுவனம் ஒரு கேபிள் பதிக்கணுன்னா 6 மாதம் நடந்தால் கூட ரோடு கட்டிங்க்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் இரவோடு இரவாக எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் இவங்க இப்படியெல்லாம் முறைகேடு பண்ணாருங்க. சென்னையில் இவ்வளவு பெரிய மோசடியில் ஈடுபட்டுள்ள மாறன் சகோதரர்கள் சன் குழுமம் கிளை விரித்துள்ள திருவனந்தபுரம், பெங்களூர், ஹைதராபாத் போன்ற நகரங்களில் என்ன செய்திருக்கிறார்கள் என்பது பற்றியும் CBI விசாரணை நடத்த வேண்டும் என CK மதிவாணன் வலியுறுத்தினார். ஒரு மத்திய அமைச்சர் தேசத்துக்கு பூராவும் பொறுப்பானவர். அவர் தன்னுடைய சகோதரருடைய நிறுவனத்துக்கு அரசுத்துறை நிறுவனத்தினுடைய கேபிளை மடைமாற்றி ஒரு 440 கோடி ரூபாய் சென்னையில் சன் டிவிக்கு பயன்படுத்தினார்னா, அவர் ஏன் மற்ற இடங்களில் குறிப்பாக சன் குழுமம் பணியாற்றக்கூடிய செயல்படக்கூடிய கர்நாடகாவில், கேரளாவில், ஆந்திராவில் ஏன் அவர் இதை செஞ்சிருக்க மாட்டார்? திருவனந்தபுரத்துலேயோ அல்லது ஹைதராபாத்லேயோ பெங்களூர்லேயோ அந்த கோணத்தில் நீங்கள் விசாரிங்க. இப்போ ஒரு தவறு செய்கிறவன் ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறவன் சென்னையில் மட்டும்தான் பயன்படுத்திக்கணும் அவசியம் இல்லை. இதை விட ஒரு பெரிய தமாஷை என்னென்னா, சக்சேனான்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும், சன் டிவியில் இருந்தவர். சில பல காரணங்களுக்காக கொஞ்ச நாள் அவர் வெளியேற்றப்பட்டார். அவர் திடுக்குன்னு அறிக்கை கொடுத்தாரு, என்னையா பெருசாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க 323, இது மாதிரி 3-4 எக்ஸ்சேஞ்சு எல்லார் வீட்லேயும் இருந்ததுயா. அதாவது கத்திரிக்காய் கூறு போட்டா மாதிரி சரத் ரெட்டி அவருடைய வீட்டில் இருந்தது, ஏன் என் வீட்டிலே இருந்ததுன்னு அவர் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விட்டார். மத்திய அமைச்சராக உறுதிமொழியேற்ற ஒருவர் நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட தொலைத்தொடர்பு துறையில் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதுடன் கடப்பாறையை விழுங்கிவிட்டு அமைதியாக இருப்பதைப் போல இவர்கள் இருக்கிறார்கள் என்றும் மதிவாணன் குற்றம் சாட்டினார். ஒரு தொலைத்தொடர்பு நிலையம் என்பது இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு சம்பந்தப்பட்டது ஒரு கேந்திரமான துறை. எல்லாரும் தொலைத்தொடர்பு நிறுவனத்தை அவன் வீட்டில் வச்சுன்னு பண்ணான்னா என்ன ஆகும்? அதை ஒரு அரசியல் சட்டத்தின்படி நான் ஆட்சியை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு அமைச்சரே வெளியே பயிரமேயனா
இதெல்லாம் ஏன் யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. ஒரு சாதாரண துணை ஆய்வாளர் 1500 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டாரா, அவர் அரெஸ்ட் பண்ணி இழுத்துன்னு போய் ஜெயிலில் போடுறாங்க. அது தப்புன்னு சொல்ல, 5 ரூபாய் திருநாளும் தப்பு தான், 5 கோடி திருநாளும் தப்பு தான். ஆனால் சாதாரண ஆய்வாளர், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு இவங்க பதவி பறிக்கிறாங்க, இவங்களை ஜெயிலில் போடுறாங்க. ஆனால் மாறன் சகோதரர்கள் என்ன அவ்வளோ பவர்ஃபுல்லாக இவ்வளோ கடப்பாறையை முழுங்கிட்டு அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இனிமேலாவது இந்த பிரச்சனையில் மத்திய அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சி.கே. மதிவாணன் வலியுறுத்தினார். சேலம் மத்திய சிறையில் தன்னை 30 காவலர்கள் தாக்கியதாக ஜாமீனில் வெளியே வந்த சமூக ஆர்வலர் பியூஷ் மனோஜ் குற்றம் சாட்டினார். சேலம் முள்ளுவாடி கேட் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணியின் பொழுது அரசு அலுவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக பியூஷ் மனோஜ் கடந்த 8ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவருக்கு சேலம் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் நேற்று நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. இதனையடுத்து சிறையிலிருந்து வெளியே வந்த பியூஷ் மனோஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது தனக்கு நேர்ந்த கொடுமை வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது என தெரிவித்தார். தனது சமூக பணிகள் தொடரும் என்றும் பியூஷ் மனோஜ் மேலும் கூறினார். என்னங்க அடிக்கிறீங்கன்னு உடனே சூப்பரிடென்ட் லட்டி எடுத்தாரு, கண்ணா பின்னாண்டு அடிக்க ஆரம்பிச்சாரு. அடுத்த செகண்ட் பார்க்குற ஒரு 20 பேர் பேண்ட் தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது, நான் ஃப்ளோரில் இருக்கேன். ஷூ அங்கிருந்து இங்கிருந்து மிதிக்கிறாங்க, பேம்பூ ஸ்டிக் வச்சு கீழே பட்டாசு கலக்கிட்டாங்க. கால் ஃபுல்லாக பேத்து எடுத்துட்டாங்க. சார் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு சார் எனக்கு காலில். வேணாம் சார், முதுல் அடிக்கிறாங்க, காட்டுறேன் சார், இங்கே கேன்சர் டியூமர் ரிமூவ் பண்ணியிருக்கு, ப்ளீஸ் வேண்டான்னு. ஒருத்தர் ப்ளோ பண்ணுறான் ஃபேஸில். சார் காது முதல்ல கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது சார், பிளட் கிளாட் ஆப்ரேஷன் ஆயிருக்கு. என்னடா பேசிகிட்டு இருக்க, படிக்க போட்டு திருப்பியும் பின்னுறாங்க. அமராவதி அணையில் இருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதாக 32,707 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. தென்மேற்கு பருவமழை பொழிவின் காரணமாக அணையில் நீர் இருப்பு போதிய அளவு இருப்பதால் இந்த ஆண்டு முதல் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பழைய ஆயக்கட்டு பகுதியில் உள்ள 7,520 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறுகிறது. புதிய ஆயக்கட்டு பாசன பகுதியில் மடத்துக்குளம், தாராபுரம், உடுமலை வட்டங்களில் உள்ள பயிர்களுக்கு சிறப்பு நனைப்புக்காக தொடர்ந்து 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதன் மூலம் நெல், வாழை, கரும்பு, தென்னை உள்ளிட்ட பயிர்கள் பயன்பெறும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஊடகங்களில் கூறப்படும் தீமைகளை புறந்தள்ளி நல்லவனவற்றை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக தமிழ் பேராயத்தின் தலைவர் ஆர். பாலசுப்ரமணியன் குறிப்பிட்டார். சென்னை காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் இக்கால தமிழ் சமூகத்தில் ஊடகங்களின் பாதிப்பு விளைவுகளும் பற்றி 2 நாட்கள் தேசிய இருமொழி கருத்தரங்கு இன்று தொடங்கியது. கருத்தரங்கில் பல்கலைக்கழக இணை துணைவேந்தர் தீபு கணேசன் தொடக்க உரையாற்றினார். ராமானுஜம் கணினி மையத்தின் முன்னாள் இயக்குநர் சங்கர நாராயணன் சிறப்புரையாற்றினார். தலைமை வகித்து பேசிய தமிழ் பேராய தலைவரும் அறிவியல், கலையில் புலத்தலைவருமான பாலசுப்ரமணியன் இக்காலத்தின் ஊடகங்களின் வளர்ச்சி தேவையானதே என்றார். ஊடக சக்தியினால் இன்று ஒட்டுமொத்த சமுதாயமே அதன் அடிமையில் இருக்கின்றது. வளர்ச்சி தேவைதான், பாராட்டப்பட வேண்டியதுதான். ஆனால் அதிலே உள்ள நன்மைகளை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தீமைகளை கொஞ்சம் கொஞ்சமாவது நாம் அகற்ற வேண்டும். சீனாவில் கனமழை வெள்ளப்பெருக்கு, மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சீனாவின் வடகிழக்கு பகுதிகளில் பெய்யும் மழை, வெள்ளம், நிலச்சரிவு காரணமாக மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டு இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கி போய்விட்டது. ஹெபே மாகாணத்தில் பெய்யும் இடைவிடா மழை காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். 72 பேரை காணவில்லை. 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். வெள்ளம், நிலச்சரிவு காரணமாக 7000த்திற்கும் அதிகமான வீடுகள் இடிந்தன. வெள்ளத்தால் 15 லட்சம் ஹெக்டேர் வயல் பரப்பில் உள்ள பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட நகர்களுக்கு நிவாரணப் பொருட்களும் அனுப்பி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
தமிழகத்தில் 5 ஆண்டுகளில் 10 லட்சம் வீடுகள் நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு. செப்டம்பர் 2ஆம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடர், பேரவை அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு. 2016-17 திருத்திய நிதிநிலை அறிக்கை, தலைவர்கள் வரவேற்கும் விமர்சனமும். தயாநிதி கலாநிதி முன்ஜாமீன் மனு மீது ஆகஸ்ட் 1 விசாரணை, வழக்கை தாமதப்படுத்த முயற்சி என நீதிபதி கண்டனம். கடப்பாறையை விழுங்கிவிட்டு மௌனம் சாதிக்கிறார்கள், மாறன் சகோதரர்கள் மீது BSNL முன்னாள் அதிகாரி குற்றச்சாட்டு. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.